ஹலோ, நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம ஆந்திரா கார சட்னி பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புளி, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுங்க, கொத்தமல்லி, வரமிளகாய், பெருங்காயம். ஓகேங்களா? தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுங்க, புளி, கொத்தமல்லி, வரமிளகாய், பெருங்காயம். ஓகேங்களா? எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணுமா? அடுத்தது கடாயை எடுத்துக்கிறோம். கடாயை எடுத்துக்கின்னு ஒரு சமையல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிங்க. ஃபார்ச்சூன் ஆயில் ஊற்றிங்க, எது வேணுமோ ஊற்றிங்க. கடுகு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதக்கணும். ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் எல்லாத்தையும் ரெடியாக இருக்குது. இப்போ வரமிளகாவை பிச்சு போட்டுக்கிறோம். 4 வரமிளகா எடுத்துக்கிறேன் நான். 4 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கிறோம். நல்லா வதக்குறோம். கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை எடுத்து இப்போ உள்ளே போட்டாச்சு. கடாயில் போட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறணும். கலர் நல்லா மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினே இருக்கணும். தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம். நல்லா வதக்கினே இருக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு.
மஞ்சள் 1 டீஸ்பூன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் 1 டீஸ்பூன். நல்லா வதங்கணும். அப்படியே எண்ணெய் வெளியே வரணும். எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கணும். சட்னிக்கு மேலே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு அப்படியே வதக்கினே இருக்கணும். எண்ணெய் வெளியே வரும். நம்ம முதல் ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே வதக்க எண்ணெய் வெளியே வரும். தேங்காய் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை இப்போ போட்டுக்கணும். கொஞ்சம் போதும், தேங்காய் கொஞ்சம் போதும். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான். கட் பண்ணியும் போட்டுக்கலாம், வதக்கியும். வதக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். அதுதான் சைனு. வெந்து போச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்குது? அந்த எண்ணெய் வெளியே வரணும், எண்ணெய் விடணும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம செஞ்சதை வந்து மிக்சியில் அரைக்கணும். அதனால் எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்து போட்டுடுறோம். இப்போ நம்ம செஞ்ச தக்காளியை வதக்கணும் இல்லையா, அது மொத்தத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுடுறோம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். கார சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சாச்சுங்களா. கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். கார சட்னியை ஒரு கப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கார சட்னியை இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டில் வந்து இட்லி செஞ்சுருக்கோம். இப்போது கார சட்னி வந்து பணியாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கார பணியாரத்துக்கு கார சட்னி நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும், ரவா தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கேன், இன்றைக்கி இட்லி. இப்போ இட்லிக்கு கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பிரமாதமான கார சட்னி, சூப்பருங்க. ஒரு புடி பிடிக்கிறோம் இன்றைக்கி. இட்லியை ஒரு புடி பிடிக்கணும் சட்னியாக வச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.